என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதும் பேசுகிற இடம் ஒரு ஆழ்நிலை தியான மண்டபம் போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். எனவே உங்கள் அனைவரையும் நான் விரும்பி வேண்டிக் கொள்வது ஒரு 45 நிமிடம், ஒரு வகுப்பு நேரம் எனக்காக உங்கள் காதுகளை கொஞ்சம் கடன் கொடுங்கள். நான் பேசுவது வெறும் பிள்ளைகளுக்காக அல்ல, பெற்றோர்களுக்காகவும் பேச இருக்கிறேன், ஆசிரியர்களுக்காகவும் பேச இருக்கிறேன், இந்த பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்காகவும் பேச விரும்புகிறேன். எப்படி நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை என்ற மூன்றும் சேர்ந்து சிறப்பாக செயலாற்றினால் ஒரு நாடு நலமும் வளமும் பெறுமோ, அதுபோன்றுதான் பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாக குழுவும் பள்ளியில் பயிலக்கூடிய பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளை பற்றிய எதிர்கால கனவுகளோடு வந்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களும் சேர்ந்துதான் ஒரு மிகச்சிறந்த கல்விக்கூடத்தை உருவாக்க முடியும். எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் முதலில் பெற்றோர்களிடமிருந்து தொடங்குகிறேன். இந்த மண்ணில் ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. அதைவிட அர்த்த அடர்த்தி உள்ள ஒரு பழமொழி வேறு எதுவும் கல்வி சார்ந்து இருக்க முடியாது என்ற திடமான நம்பிக்கை எனக்குண்டு. பெற்றோர் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர், ஆசிரியர் பிள்ளைகளின் இரண்டாவது பெற்றோர். திரும்பவும் சொல்கிறேன், பெற்றோர்தான் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர், ஆசிரியர்கள் பிள்ளைகளின் இரண்டாவது பெற்றோர்கள். இந்த உண்மையை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் 6 வயது வரை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடம், குறிப்பாக தாயிடம் பலவற்றை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குறித்த உளவியல் நிபுணர்களின் ஆய்வின் அடிப்படையில் வந்து சேர்ந்திருக்கிற கருத்து. குழந்தைகள் பெற்றோர்களிடம் பேச விரும்புகிறார்கள். பெற்றோர் பாசத்தை பொழிவதோடு மட்டும் நின்று விடாமல் குழந்தைகளோடு அன்றாடம் பேச வேண்டும், பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். குழந்தைகளை மடியிலே கிடத்தி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையெல்லாம் உலகமே இதுவரை கண்டறியாத உயர்ந்த கருத்துக்களைப் போல நீங்கள் பாவித்து அவற்றை செவிமடுப்பதில் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை முகங்களின் மூலமாக வெளிப்படுத்தி அவர்களோடு நீங்கள் ஒரு குழந்தையாக மாறுகிற போதுதான் ஒரு குழந்தையின் குழந்தை பருவம் அழகான இலக்கை நோக்கி நடக்கத் தொடங்குகிறது. எனவே பெற்றோர் பள்ளிக்கூடத்திற்கு நாம் பிள்ளைகளை அனுப்பிவிட்டோம், ஆசிரியர்கள் பார்த்து கொள்வார்கள், இந்த பிள்ளைகள் குறித்து, அவர்கள் எதிர்காலம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற நினைப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கக்கூடாது. குறிப்பாக 11 வயது வரை பிள்ளைகள் பெற்றோர்களை மட்டும்தான் சார்ந்திருக்கிறார்கள். பெற்றோர்களை அவர்கள் முழுமையாக பின்பற்றுகிறார்கள். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதை விழிகளாலே அளக்கிறார்கள். உங்களைப் போல் உருவாக வேண்டும் என்ற ஆசையோடு உங்களை பின்பற்றுகிறார்கள். எனவே ஒரு நல்ல பிள்ளை உருவாகக்கூடிய இடம் தாயின் கருவறை. அதற்கு பிறகுதான் பள்ளியில் உள்ள வகுப்பறை. தாயின் கருவறையிலே இருந்து பிள்ளையின் எதிர்காலம் உருவாகிறது என்பதை ஒவ்வொரு தாயும் உணர வேண்டும். நபிகளார் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு வாசகம் மிகவும் அர்த்தம் செறிந்தது. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகளார் சொல்கிறார். மேலெழுந்த வாரியாக நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் தெரியுமா? தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது
என்று நபிகளார் சொல்வதன் மூலம் தாயை நாம் பராமரிக்க வேண்டும், தாயை பேணி பாதுகாக்க வேண்டும். அப்படி எவன் தாயை பராமரிக்கிறானோ, எவன் தாயை பேணி பாதுகாக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் ஓர் இடம் இருக்கிறது என்றுதான் இதுவரையில் நபிகளாரின் அந்த வாசகத்திற்கு விளக்கங்களை பலர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஆழச் சிந்திக்கிற பொழுது அதற்குள்ளே வேறொரு விளக்கம் இருக்கிறது. தாயை பேணி பராமரித்து பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருப்பது என்பது நிச்சயம். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகளார் பேசுகிறார் என்றால் அங்கே ஒரு பொருள் இருக்கிறது. தாய் தன் பாதங்களால் எந்த வழியில் நடக்கிறாளோ அந்த வழியை பின்பற்றித்தான் பிள்ளைகள் நடக்கும். தாய் மிகச்சரியான வழியில் நடக்கிற பொழுது அவளை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளும் சரியாக நடக்கிற நிலையில் சொர்க்கம் தானாகவே அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரும். எனவே தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பெற்றெடுத்தோம், ஒரு குறிப்பிட்ட வயதில் பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த பள்ளி நிர்வாகம் பார்த்து கொள்ளும், ஆசிரியர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று இருந்தால் நீங்கள் மாபெரும் பிழையை செய்கிறீர்கள். பிள்ளைகளை பேணி பராமரிப்பது என்பது மூவரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. அதில் மிக முக்கியமான கடமை 11 வயது வரை அந்த பிள்ளையை செதுக்கி சிற்பமாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே உங்கள் குழந்தைகளின் மீது நீங்கள் அன்பை செலுத்துங்கள். அவர்களோடு பேச பழகுங்கள். முதலில் பேச பழகுங்கள். பல இடங்களில் தாய்மார்கள் தொலைக்காட்சிகளில் அன்றாடம் தொலைந்து போய்விடுகிறார்கள். பிள்ளைகளிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. ஒன்று சமையலறையில் இருந்து சமையல் செய்வது, அடுத்து தொலைக்காட்சியின் முன்னாலே உட்கார்ந்து சீரியல் பார்த்து அழுது கொண்டே இருப்பது. இதில் பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு பக்கத்திலே வந்து நெஞ்சுக்கு நெருக்கமாக பேசுவதற்கு இடமில்லாமல் போகிறது. வசதி மிக்க பல குடும்பங்களில் பெற்றோர் ஒரு அறையில் இருக்கிறார்கள், பிள்ளை வேறொரு அறையில் இருக்கிறார். பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவர் தானாகவே எழுப்பப்படுகிறது. வேறு ஒரு அறையில் தனியாக இருக்கக்கூடிய பிள்ளையின் கவனம் சிதைவதற்கு இந்த நுகர்பொருள் கலாச்சார சூழலில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. எனவே தங்களுடைய பிள்ளைகளை கூடுமானவரை தனியாக இருக்க அனுமதிக்காதீர்கள். அவர்களை தனிமைப்படுத்தாதீர்கள். எப்பொழுதும் உங்கள் அன்பு கரங்களாலே அரவணைத்து ஆற தழுவிக் கொள்ளுங்கள். உங்கள் பார்வையிலேயே உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று யோசியுங்கள். மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் எங்கிருந்தாலும் அவனுடைய கவனம், அவனுடைய கண்காணிப்பு முழுவதும் அந்த மேயக்கூடிய மந்தையின் மீதுதான் இருக்கும். அந்த மந்தை கூட்டத்திலே இருந்து ஒரு ஆடு தனித்து சிதறி ஒதுங்கினாலும் விலகினாலும் இங்கிருந்தே அவனால் கண்டுபிடித்து மீண்டும் அதை கொண்டு வந்து மந்தையோடு சேர்த்துவிட முடியும். எனவே மந்தையை கண்காணிக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் நிலையில் பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். காலையில் பள்ளிக்கு பிள்ளைகள் வருகிறார்கள், மாலையில் வீடு திரும்புகிறார்கள். இடைப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கோ பள்ளிக்கோ இல்லாமல் போய்விடுகிறது. விடுமுறை நாட்களில் அந்த பிள்ளைகளின் மீது ஆழ்ந்த கவனத்தை ஆசிரியர்களும் நிர்வாகமும் செலுத்த முடியாது. 365 நாட்கள் ஒரு ஆண்டில் இருக்கின்றன என்றால் அதிகபட்சம் ஒரு பள்ளி 200 நாட்கள் நடக்கிறது. அப்படி என்றால் 165 நாட்கள் அந்த பிள்ளைகள் ஆசிரியரிடமிருந்தும் பள்ளி நிர்வாகத்திடமிருந்தும் விலகி நிற்கிறார்கள், உங்களோடு நெருங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த காலங்களில் நீங்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நான் பேசுகிற எல்லா இடங்களிலும் இதை சொல்கிறேன். கலீல் ஜிப்ரான் ப்ராஃபட் என்ற ஒரு அற்புதமான படைப்பை ஆங்கில இலக்கிய உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார். அவர் ஒரு லெபனானில் பிறந்தவர். அந்த லெபனானின் செடார் தோட்டங்களுக்கு இடையே வலம் வந்தவர்.
ஆனால் நீண்ட நெடுங்காலம் அமெரிக்காவிலேயே வாழ்ந்தவர். அவர் கொடுத்ததுதான் ப்ராஃபெட். இன்றைக்கு பிள்ளைகள் நீங்கள் அத்துணை பேரும் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறீர்கள். நிச்சயம் நீங்கள் ஒவ்வொருவரும் ப்ராஃபெட் படிக்க வேண்டும். அது ஒன்றும் பெரிய மகாபாரதம் போன்ற புத்தகம் இல்லை, கையடக்கமான ஒரு சின்ன புத்தகம். ஒவ்வொரு தலைப்பிலும் 2 பக்கங்கள் தான் இருக்கும். அந்த நடை, அதில் உள்ள அழகு, நீங்கள் படிக்க 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 கலீல் ஜிப்ரானோடு நீங்கள் கலந்து கரைந்து விடுவீர்கள். அந்த ப்ராஃபெட் என்ற புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு தேடி வாங்கி கொடுக்க வேண்டும். குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆங்கில வழியில் கல்வியை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் அழுத்தமாக பரிந்துரை செய்கிறேன். நீங்கள் ப்ராஃபெட்டை உங்கள் கையிலே வைத்திருங்கள். நீங்கள் எதை படிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் சிந்தனைகள் செழுமையடைகின்றன. எனவே படிக்க வேண்டிய புத்தகங்களை பரிந்துரைப்பது என்னுடைய கடமை. அந்த ப்ராஃபெட்டில் பெற்றோர்களுக்கு அவன் சொல்லுகிற ஒரு வரிதான் மிக முக்கியமானது. எப்பொழுதுமே பெற்றோரிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன? நான் அடைய முடியாததை என் பிள்ளை அடைந்தாக வேண்டும். நான் ஒரு பெரிய மருத்துவராக சந்திரமோகனை போல ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். ஆக முடியவில்லை. மகனே, மகளே, நீயாவது ஒரு மருத்துவராக மாறி என் கனவை நனவாக்க வேண்டும். இப்படி நான் என்னுடைய இளம் பருவத்தில் கண்ட கனவு நனவாகாத நிலையில், என் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக முடிந்துவிட்ட சூழலில், அந்த கனவையும் அந்த ஆசையையும் அந்த விருப்பத்தையும் என் பிள்ளையின் மீது திணிப்பதை விட மோசமான வன்முறை வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு வயலன்ஸ், அது ஒரு மோசமான வன்முறை. அதனால்தான் கலீல் ஜிப்ரான் சொல்கிறான், children come through you, not from you. You just underline it. Children come through you, not from you. பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்தவர்களே தவிர உங்களிலிருந்து வந்தவர்கள் இல்லை. அதனால்தான் தமிழுக்கு இணையான அர்த்த அடர்த்தி உள்ள ஒரு மொழி உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது. அந்த தமிழ் உங்களை எப்படி அழைக்கிறது என்று யோசியுங்கள். தாய் என்று சொல்கிறது, தந்தை என்று சொல்கிறது, இருவரையும் இணைத்து பேசுகிற பொழுது பெற்றோர் என்று பேசுகிறது. பெற்றோர் என்றால் என்ன பொருள்? ஒருவன் தர நீங்கள் பெற்றவர்கள் என்பதுதான் பொருள். இறைவன் தருகிறான், நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவி ஆவதனாலேயே பிள்ளைகள் பிறந்துவிடும் என்ற நிச்சயம் இல்லை. அப்படி என்றால் எத்தனையோ பேர் பிள்ளைகளே இல்லாமல் இருக்கிறார்களே. எனவே இறைவன் கருணையினால் உங்களிடம் தருகிறான். அவன் தந்ததை நீங்கள் பெறுகிறீர்கள். பெறுவதனாலே நீங்கள் பெற்றோர். நீங்கள் காசு கொடுத்து ஒரு காரை வாங்கலாம். அந்த கார் உங்களுடைய உடைமை. அதை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த பொருளையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். அது உங்கள் உரிமையின்படி செய்யலாம். ஆனால் பிள்ளை உங்கள் மூலமாக வந்ததே தவிர உங்களால் வந்ததில்லை. அதனால் கலீல் ஜிப்ரான் சொல்கிறான், பெற்றோர்களே, இறைவன் தர பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் கனவுகளை பிள்ளைகளின் மீது திணிக்காதீர்கள். உங்கள் ஆசைகளை பிள்ளைகளின் மீது சுமத்தாதீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் அன்பை கொடுங்கள். உங்களுடைய அன்பை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள், பரிவை கொடுங்கள். ஆனால் உங்கள் கனவை அந்த பிள்ளைகளிடம் கொடுத்து விடாதீர்கள். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தனி உலகம். ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அதுதான். ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இரண்டாவது பெற்றோர் என்று பேசுகிற தமிழ். 40 பிள்ளைகள் ஒரு வகுப்பறையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த 40 பிள்ளைகளுக்கு முன்னாலே வந்து நிற்கக்கூடிய ஆசிரியர் 40 பிள்ளைகளையும் தான் பெறாத பிள்ளைகளாக பாவிக்க பழக வேண்டும். தான் பெற்ற பிள்ளையை உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு எவ்வளவு முயற்சிகளை அவர் மேற்கொள்வாரோ
அதைவிட 100 மடங்கு கூடுதலான முயற்சியை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் செலுத்த வேண்டும். எனவே அவர் பெற்றோர் நிலையிலே தான் இருக்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளையை பார்க்கிற பொழுது அவர் தந்தையாக வேண்டும். ஒரு ஆண் பிள்ளையை பார்க்கிற பொழுது தாயாக வேண்டும். ஒரு ஆசிரியனுக்கும் ஒரு மாணவ மாணவியருக்கும் இடைவெளியே இருக்கக்கூடாது. வகுப்பறை என்பது ஒரு சொர்க்க பூமியாக திகழ வேண்டும். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், என் வாழ்வில் 24 ஆண்டுகள் நான் ஆசிரியனாகவே இருந்தவன். அதனால் இந்த ஆசிரியர்களுக்கு சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. என்னுடைய வகுப்பறையில் வரக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுது ஆசிரியர் வருவார் என்று காத்திருப்பார்கள். காரணம், அந்த பிள்ளைகளை ஒருபொழுதும் நான் வன்மையான வார்த்தைகளால் பேசியது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையையும் நீங்கள் ஒரு சின்னஞ்சிறு சொல்லின் மூலமாக கூட காயப்படுத்தி விட முடியும். அப்படி காயப்படுத்தி தண்டனைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் எந்த அறிவையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அன்பை விட உலகத்தில் சக்தி வாய்ந்த மொழி எதுவும் கிடையாது. அதனால்தான் பாரதி சொன்னான், அன்பிற் சிறந்த தவமில்லை. அன்புதானடா உலகத்தில் மாபெரும் சக்தி மிக்க ஆயுதம். எனவே அன்பால் அரவணைக்க வேண்டும். இந்த நாட்டிலேதான் ஆசிரியருக்கு டீச்சர் என்று பெயர். வளர்ந்து இருக்கிற உலகத்தின் வேறு எந்த நாட்டிலும் நீங்கள் சென்றால், அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ மற்ற நாடுகளிலோ ஆசிரியரை டீச்சர் என்று அழைப்பதே கிடையாது. ஆசிரியர் யார்? அவர் டீச்சர் அல்ல, he is a felicitator. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் அல்ல, உங்களை நெறிப்படுத்துபவர், உங்களுக்கு வழிகாட்டுபவர், உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பவர். ஒரு நல்ல ஆசிரியர் வழிகாட்டுபவராக மட்டும் இருக்கக்கூடாது, வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். இதுதான் நல்ல வழி என்று ஏற்படுத்தி அந்த வழியை காட்டி அதில் அவர் நெறிப்படுத்த வேண்டும். ஒரு வகுப்பறையில் 45 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் ஒரு வகுப்பு என்றால் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. 45 நிமிட நேர வகுப்பில் மாணவ மாணவியரிடம் எந்த கேள்வியையும் கேட்காமல் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் he is not fit to be a teacher. அவர் ஆசிரியராக இருப்பதற்கே தகுதியற்றவர். பிள்ளைகளிடம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளிடம் கேள்விகளின் மூலமாகத்தான் அறிவை தூண்ட வேண்டும். பிள்ளைகளுடைய கற்பனை ஆற்றலை நீங்கள் பெருக்கெடுத்து ஓடச் செய்ய வேண்டும். ஆசிரியனாக இருப்பவர் அனைத்தும் அறிந்தவர். வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் ஏதும் அறியாதவர்கள் என்ற நினைப்பு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் உயர்ந்தவராகிறீர்கள், அவர்கள் தாழ்ந்தவராகிறார்கள். உயர்ந்தவருக்கும் தாழ்ந்தவருக்கும் இடையே இடைவெளி நிகழ்ந்து விடுகிறது, அங்கே பாலம் தகர்ந்து விடுகிறது, உங்களுக்குள் பிணைப்பு அற்று விடுகிறது. எனவே ஒவ்வொரு குழந்தையையும் நீங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக பாவிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு உலகம். மிகச்சிறந்த அளவுக்கு படிக்கக்கூடியது என்று ஒரு பெண் பிள்ளையை அல்லது ஒரு ஆண் பிள்ளையை வகுப்பறையிலே உயர்த்தி பேசாதீர்கள். இந்த பிள்ளை சரியாக படிக்கவில்லை என்று மற்ற பிள்ளைகளுக்கு முன்னாலே ஒரு பிள்ளையை காயப்படுத்தி தாழ்த்தாதீர்கள். ஆசிரியர் செய்யக்கூடாத 2 பாவங்கள் இவை. இதுதான் மிகச்சிறந்த பிள்ளை. பார், இந்த பிள்ளை எப்படி படிக்கிறார். 40 பேருக்கும் நான் ஒழுங்காகத்தான் பாடம் நடத்துகிறேன், ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறேன். ஆனால் இந்த பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்ணை நீ ஏன் பெறவில்லை? இந்த பிள்ளையை நான் வாழ்த்துகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற போதே அந்த பிள்ளையை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள். எந்த பிள்ளையையும் தாழ்த்தக்கூடாது. உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எந்த உயிராக இருந்தாலும் நிறைகளால் மட்டுமே நிறைந்து கிடக்கிறது என்று ஒன்றும் கிடையாது.
ஒரு குறை ஒரு பிள்ளையிடம் இருக்குமானால் அந்த குறையை சமன்படுத்துகிற ஒரு நிறை அந்த பிள்ளையிடம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிறை எது என்று ஆசிரியர் கண்டெடுக்க வேண்டும். அந்த நிறையை அந்த பிள்ளைக்கு உணர்த்த வேண்டும். அந்த நிறையின் வழி நேர்படுத்த வேண்டும். ஒரு குறையை கண்டுவிட்டு பிள்ளைகளை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் செய்கிற தவறு, ஆசிரியர்கள் செய்கிற தவறு, நிர்வாகம் செய்கிற தவறு, பிள்ளைகளை எப்படி நாம் பார்க்கிறோம்? மார்க் மேக்கிங் மெஷினாக பார்க்கிறோம். மார்க் மேக்கிங் மெஷின், மதிப்பெண்களை பெறுவதற்கான ஒரு எந்திரமாம் பிள்ளைகள். பெற்றோரிடம் நான் காணக்கூடிய மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா? எந்த பெற்றோராகட்டும், காலையில் எழுந்தாயா படி, 9 மணிக்கு பள்ளிக்கூடமா அதுவரை படி, 9 மணிக்கு பள்ளிக்கு வந்தாயிற்றா ஆசிரியர் படி, 4 மணிக்கு பள்ளியிலிருந்து திரும்பி ஆயிற்றா சரி, முகத்தை கழுவினாயா? கழுவிவிட்டேன் அம்மா. காஃபி குடிக்கிறாயா? குடிக்கிறேன் அம்மா. அவ்வளவு அன்போடு அம்மா காஃபி கொடுப்பது எதற்காக? படி 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 என்று நீங்கள் சொல்வதன் மூலமாக நான் உங்களை கேட்கிறேன், எப்பொழுதாவது பிள்ளைகளிடம் நன்றாக படி என்று சொல்லுகிற நீங்கள் என்றாவது ஒரு நாள் நல்ல பெயர் எடுக்கிற நல்ல பிள்ளையாக இரு என்று சொல்லி இருக்கிறீர்களா? அதில் கவனம் செலுத்தி இருக்கிறீர்களா? கல்வி என்பது எதற்காக? காந்தியையே மகாத்மாவாக மாற்றிய ஒரு புத்தகம்தான் அன்டு திஸ் லாஸ்ட். அந்த அன்டு திஸ் லாஸ்டை வடித்து கொடுத்த ரஸ்கின் மிக அழகாக சொல்வார், ஆல் எஜுகேஷன் மஸ்ட் பி மாரல் ஃபர்ஸ்ட், இன்டலெக்சுவல் செகண்டரிலி என்றார். எல்லா கல்வியும் ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். அறிவு என்பது 2ஆம் நிலையிலே தான் என்று எப்பொழுதுமே என்னுடைய தந்தை என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். படிப்பதோ படிக்காமல் இருப்பதோ உன் விருப்பம். ஆனால் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள ஒரே ஆசை. வாழ்வில் இறப்பு உன்னை தழுவுகிற இறுதி நாள் வரை உன்னை பார்த்து நீ ஒரு தவறிழைத்தவன் என்று எவனும் சொல்லாதபடி வாழ்ந்து விட்டால் நீ படிப்பற்றவனாக இருந்தாலும் பரவாயில்லை என்பார். எனவே ஒழுக்கம் உள்ளவர்களாக பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பதற்கு முதலிலே முயல வேண்டும். வெறும் மதிப்பெண்களை பெறக்கூடிய இயந்திரமாக பிள்ளைகளை மாற்றாதீர்கள். சின்னஞ்சிறு பருவத்தில் குழந்தைகள் வண்ணத்து பூச்சிகளை போன்ற கனவுகளோடு இருக்கக்கூடியவர்களை ஆட விடுங்கள், ஓட விடுங்கள். ஓடுவதென்றால் வீட்டிலிருந்து ஓடி விடுவதல்ல, நன்றாக ஆட விடுங்கள். ஓடி விளையாடு பாப்பா என்று தானே பாரதி பேசுகிறான். ஒரு 4 சுவர்களுக்குள்ளே ஒரு குழந்தையை முடக்கி விடாதீர்கள். புத்தகங்களை சுமைகளாக கொண்டு வந்து தலை மீது திணித்து திணித்து அவர்களை கூனி குறுகி முதுகெலும்பற்றவர்களாக மாற்றி விடாதீர்கள். நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன், புத்தகங்களை படிப்பதனாலேயே எவனும் புத்தனானது கிடையாது. நிறைய புத்தகங்களை வாசிப்பதனால் ஒருவன் அறிஞனாகிவிட்டானா, மேதையாகிவிட்டானா, தத்துவஞானி ஆகிவிட்டானா என்றால் இல்லை. மிக தெளிவாக சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் 1200க்கு 1198 மதிப்பெண்களை பெற்றிருக்கலாம் அந்த பையன் அல்லது பெண். ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து பாருங்கள், வாழ்வில் எந்த சாதனையும் அவர்கள் செய்தவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். காரணம், சொல்லிக் கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் செய்து அதை கொண்டு வந்து இறக்கியதுதான் அவர்கள் திறமை. பிள்ளைகளிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது படைப்பாற்றல், பிள்ளைகளிடம் பெருக்கெடுக்க வேண்டியது கற்பனை. ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன் நான். வெள்ளையர்கள் இந்த மண்ணை ஆண்ட காலம் 1900 தொடக்கம். அது அந்த நேரத்தில் கும்பகோணத்தில் கல்விக்கூடத்திலே படித்தவர்தான் பின்னால் சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரி என்று உலகமே பாராட்டிய மாபெரும் மனிதன். அவர் மிக மிக வறுமையின் கொடுமையிலே சிக்கி கிடந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு நாள் கடுமையாக மழை பொழிகிறது. அவருக்கு மாற்று உடை கிடையாது, ஒரே ஒரு சட்டை தான், கால் சட்டையும் மேல் சட்டையும்.
மாற்று உடை கிடையாது. கல்வி நிலையத்திற்கு சென்று வீடு திரும்பியதும் உடனே அவர் துவைப்பார். துவைத்து காய வைத்து மறுநாள் காலையில் உடுத்தி கொண்டு வருவார். ஆனால் ஒரு நாள் இரவு கடுமையாக மழை பொழிந்தது. அந்த மழையில் அந்த சட்டை முழுவதும் நனைந்து விட்டது. ஆனால் ஒரு நாள் கூட பள்ளிக்கு வருவதை நிறுத்தாத அந்த பிள்ளை, சீனிவாச சாஸ்திரி என்று சொல்லப்பட்ட சீனிவாசன், பள்ளிக்கு மேல் சட்டை இல்லாமலேயே வந்து உட்காருகிறான் வகுப்பறையில். அப்படி உட்கார்ந்த அந்த பையனை இந்த பள்ளியின் முதல்வர் பார்க்கிறார். அந்த பள்ளியினுடைய முதல்வர் அவனை பார்க்கிறார். சட்டையே இல்லாமல் வந்து உட்கார்ந்திருக்கிறானே என்று அவனை அழைத்து, எட்டனா, இன்றைக்கு 50 பைஸ் என்று சொல்கிறீர்களே, எட்டனா உனக்கு அபராதம் என்று விதிக்கிறார். உடனே அவன் கண்ணீர் விட்டபடி சொல்கிறான், ஐயா, எட்டனா இருந்திருந்தால் நான் ஒரு புதிய சட்டையே வாங்கி போட்டு கொண்டு வந்திருப்பேனே. மாற்று சட்டை கூட இல்லாத வாழ்வு எங்களுடையது. நேற்று பொழிந்த மழையில் நனைந்து விட்டதனால் சட்டை ஈரமாக இருக்கிறதே என்று கழற்றி வைத்துவிட்டு கல்வி கற்பதில் தவறிவிடக்கூடாதே என்பதற்காக நான் வெற்றுடம்போடு வந்திருக்கிறேன் என்றான். உடனே அந்த ஆசிரியர் என்ன செய்தார் தெரியுமா? இன்று நினைத்து பாருங்கள், அந்த மனிதர் மாபெரும் பாவம் செய்து விட்டதாக நினைக்கிறார். 1 ரூபாயை அந்த பையனிடம் கொடுக்கிறார். 1 ரூபாயை கொடுத்தார். அபராதம் விதித்தது இவர்தான். அந்த விதித்த அபராதத்தை நீ கட்ட வேண்டியதில்லை என்று அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒரு பள்ளியின் விதிமுறைகளை அவர் தளர்த்த விரும்பவில்லை. 1 ரூபாயை கொடுத்தார். 8 அணாவை நான் சொன்னபடி நீ அபராதமாக கட்டிவிடு, மீதமுள்ள 8 அணாவில் ஒரு புதிய சட்டையை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அதற்கு பிறகு பிள்ளைகளே, ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். அந்த ஆசிரியர் தேவாலயத்திற்கு சென்று கர்த்தரின் முன்னாலே மண்டியிட்டு, ஒரு சட்டை கூட இல்லாத ஒரு பிள்ளையினுடைய ஏழ்மையை அறியாமல் அவனுக்கு நான் அபராதம் விதித்ததற்கு, அந்த பாவத்திற்கு கர்த்தரே எனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று நெஞ்சம் உருக வேண்டுகிறார். அந்த பிள்ளைதான் படித்து முடித்து, இன்றைக்கு உங்கள் முதல்வர் அழகாக ஆங்கிலத்தை உச்சரித்து உரை நிகழ்த்தினார் என்று சொன்னேனே, சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரியை போல ஒரு வெள்ளைக்காரனால் கூட அந்த அளவுக்கு ஆங்கிலம் பேச முடியாது என்ற நிலைக்கு உயர்ந்தவர் அவர். மகாத்மா காந்தி தான் எழுதக்கூடிய கட்டுரைகளில் எழுத்து பிழை இருக்கிறதா, வாக்கிய பிழை இருக்கிறதா என்று இந்த சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரியிடம் கொடுத்து பார்ப்பார் என்றால் சாஸ்திரியின் மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சாஸ்திரி 1931 லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்கு செல்கிறார். வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற பிறகு அவருடைய மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்க ஆங்கில உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ் கில்ட் ஹவுஸ் என்கிற இடத்தில் அவரை பேசச் சொல்கிறார்கள். அந்த பேச்சை 8 அணா அபராதம் விதித்த அந்த முதல்வர் அங்கே இருந்து கேட்கிறார். அவரும் பார்வையாளர்கள் ஒருவராக இருந்து கேட்கிறார். இப்படி ஒரு ஆங்கிலமா, இப்படி ஒரு கருத்து பொழிவா? பேசி முடித்ததும் அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய கட்டி அணைத்து கொண்டார் அந்த மனிதர். எனவே எந்த குழந்தையிடம் என்ன ஆற்றல் இருக்கும் என்பதை அவ்வளவு எளிதாக நாம் கண்டெடுத்து விட முடியாது. ஆனால் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் எது என்று கண்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்கிறது. அந்த ஆற்றல் எது என்று கண்டெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளை உருவாக்குவதில் ஆழ்ந்த அன்பு செலுத்தி உரிய கவனத்தை காட்டினால் எல்லா பிள்ளைகளும் சிறப்பான இடத்திற்கு வருவார்கள். இப்பொழுது நான் பிள்ளைகளோடு கொஞ்சம் பேச விரும்புகிறேன். நீங்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு டாக்டர் சந்திரமோகன் மட்டுமல்ல, நீங்கள் நினைத்தால் ஒவ்வொருவரும் சந்திரமோகனை விட அதிகமான எல்லையை தொட முடியும். அப்துல் கலாமை விட கூடுதலான எல்லையை உங்களாலே தொட முடியும். நீங்கள் யாரும் எதிலும் குறைந்தவர்களே கிடையாது.
பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ராஃபெட் படியுங்கள் என்று சொன்னேன் அல்லவா? அன்பு கூர்ந்து குழந்தைகளே, நீங்கள் விவேகானந்தரை படியுங்கள். ராமகிருஷ்ண மடத்திலே இருந்து வெளியிடப்படுகிற விவேகானந்தர் பேச்சு எல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு உணவு விடுதியில் சென்று ஒருவேளை காஃபி அருந்தினாலே 30 ரூபாய் பில் போடுகிறான். ஆனால் உங்களை செழுமைப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த கருத்துக்களை வழங்கி இருக்கிற விவேகானந்தருடைய அந்த செல்வத்தை நீங்கள் 5 ரூபாய்க்கு பெறலாம், 10 ரூபாய்க்கு பெறலாம். எத்தனையோ நூல்களை நான் வாசிக்கிறேன். ஆனால் விவேகானந்தரை போல பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு சொன்ன மனிதன் உலகத்திலேயே யாரும் கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. விவேகானந்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நான் என்னுடைய வீட்டினுடைய வரவேற்பு அறையில் விவேகானந்தர் அப்படி நின்ற திருக்கோலத்தில் ஒரு நிழற்படத்தை வைத்திருக்கிறேன். விவேகானந்தருடைய அழகு, அவருடைய அறிவும் அழகும் சேர்ந்து அமைந்த ஒரு திரு உருவம் விவேகானந்தர். அந்த விவேகானந்தருடைய பாதத்தின் கீழே அவருடைய வாசகத்தை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, நான் இதை எல்லா இடங்களிலும் சொல்கிறேன், முதலில் நான் பொழுது விடிந்தது என்றால் படுக்கையிலிருந்து உடனே எழுந்து யாரையும் பார்க்கேன், எதையும் பேச மாட்டேன். பொழுது விடிந்து விட்டது, கண்ணுறக்கம் கலைய வேண்டும், விழிக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிற பொழுதே என் கண்களுக்கு எதிரே நான் என் 2 உள்ளங்கைகளையும் விரித்து வைத்துக் கொள்வேன். முதலில் என் வலது உள்ளங்கையில் என் தாயை தரிசனம் செய்வேன். பிறகு என் இட உள்ளங்கையில் என் தந்தையை தரிசனம் செய்வேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் காணுகிற முதல் தெய்வ தரிசனம் என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தான். அதற்கு பிறகு நான் முதலில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை, என் தாயை பார்த்து அம்மா என்பேன், என் தந்தையை பார்த்து அப்பா என்பேன். அதற்கு பிறகுதான் எதையும் பேசுவேன். உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இது மாறாது. காரணம் என்ன? இந்த நன்றி உணர்ச்சி. என் தாயும் தந்தையும் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஏது இந்த வாழ்வு, எனக்கு ஏது இந்த சிறப்பு? எனவே என் தாய்க்கும் தந்தைக்கும் முதலில் நன்றி சொல்லி நாளை தொடங்குகிறேன். பிள்ளைகளே, உங்களுக்கும் சொல்கிறேன், உலகத்திலேயே உயர்ந்த பண்பு எது தெரியுமா? நன்றி உணர்ச்சி ஒன்றுதான். நீங்கள் பாடப்புத்தகங்களை படியுங்கள், நான் அங்கே வரவில்லை. பாடங்களுக்கு வெளியே நீங்கள் கற்க வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றைத்தான் நான் தொட்டு காட்டுகிறேன். நன்றி உணர்ச்சி ஒரு மனிதனுக்கு வேண்டியது. ஆணாயினும் பெண்ணாயினும் எந்த பருவத்திலும் இருக்க வேண்டியது நன்றி உணர்ச்சி. இந்த சமூகத்திற்கு நாம் நன்றி கடன்பட்டவர்கள். தானாகவே பிறந்து, தானாகவே வளர்ந்து, தானாகவே வாழ்ந்து, தானாகவே ஒரு நாள் கல்லறையில் போய் படுத்து கண்மூடிவிட முடியாது. ஒவ்வொரு நொடியும் அடுத்தவர் துணை இல்லாமல், அடுத்தவர் உதவி இல்லாமல் எவனுக்கும் வாழ்வே கிடையாது. எனவே ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். முதலில் என் பெற்றெடுத்த பெற்றோருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். படிக்கும் பருவத்திலேயே நீங்கள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுவதில் ஒரு நாளை தொடங்கினால், சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு நாளும் உங்கள் பெற்றோரை நீங்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பவே மாட்டீர்கள். வயது முதிர்ந்த நிலையில் பெற்றோர் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுகிற அந்த நிலைமை வரவே வராது. சரி, முதலில் நான் என் தாயையும் தந்தையையும் தரிசனம் செய்துவிட்டு வரவேற்பறைக்கு வருவேன். அங்கே நான் அந்த விவேகானந்தர் படத்தை மாட்டி வைத்திருக்கிறேன். அந்த படத்தின் கீழே அவர் வாசகத்தை பொறித்து வைத்திருக்கிறேன். அந்த வாசகத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் பள்ளியில் வகுப்பறை தொடங்குகிற பொழுதே ஆசிரியர் இதை சொல்லட்டும். நீங்களும் உதடு பிரித்து உரத்த குரலில் சொல்லி பழகுங்கள். இதை விட தன்னம்பிக்கை தருகிற, வலிமையை தருகிற, வாழ்வுக்கு வெளிச்சத்தை உருவாக்குகிற வாசகம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்தில் வந்து நிற்பேன். இந்த படத்திற்கு முன்னால் என் வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளும் வந்து நின்று உரத்த குரலில் அதை படிப்பேன். ஒரு வாரம் கழித்து என் மனைவி என்னிடம் கேட்டாள், நாம் 2 பேர் தானே இருக்கிறோம், யாருக்காக நீங்கள் இதை உரத்த குரலில் படிக்கிறீர்கள் என்று. நான் சொன்னேன், இது வெற்றி சொற்கள் இல்லை, இது ஒரு மந்திரம். வாழ்வை வளப்படுத்துவதற்கு விவேகானந்தர் வழங்கி இருக்கிற மந்திரம்.
வாய் திறந்து சொல்ல வேண்டும், உரத்த குரலில் உச்சரிக்க வேண்டும். அது தருகிற அதிர்வலைகள் என் உள்ளத்திற்குள்ளே வந்து உட்கார்ந்து என்னை இன்னும் ஒரு அங்குலம் இந்த நாளில் உயர்த்தி காட்டும். அங்குலம் அங்குலமாக வாழ்வை உயர்த்தும். அதை உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதைவிட தன்னம்பிக்கை தருகிற வாசகத்தை இந்த உலகத்தில் வழங்கியவன் யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வகுப்பறையில் நீங்கள் சொல்லி பழகலாம், ஆசிரியர்கள் இதை சொல்லலாம், பெற்றோர்களும் இதை நினைவுபடுத்தலாம். அந்த வாசகத்தை சொல்கிறேன். அந்த படத்திற்கு முன்னால் வந்து நிற்பேன், கீழே பொறிக்கப்பட்ட வாசகத்தை வாய் திறந்து சொல்வேன். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. விவேகானந்தர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. நான் ஒரு ஏழைக்கு மகனாக பிறந்து விட்டேனே, என்னால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியுமா? நான் படிப்பறியாத பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்து விட்டேனே, என்னால் மிகப்பெரிய உயர்வை அடைய முடியுமா? ஒரு செப்பு காசுக்கும் வழியற்ற குடும்பத்தில் கூரை குடிசையின் கீழே வாழுகிற தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக பிறந்திருக்கிறேனே, சரித்திர சாதனைகளை என்னால் நிகழ்த்த முடியுமா? ஊனமுற்ற நிலையிலே இறைவன் என்னை படைத்து விட்டானே, ஒழுங்காக நடக்க முடியவில்லையே, நான் சாதிக்க முடியுமா? சிறப்பாக செயற்படுகிறார் போல் என் உடல் அமைப்பு இல்லையே, நான் சாதிக்க முடியுமா? என்றெல்லாம் முடங்கி விடுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து விவேகானந்தர் சொல்கிறார், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. நீ சாதாரண பிறவி அல்ல. உன்னை இறைவன் களிமண்ணாக கொண்டு வந்து இந்த பூமியில் சேர்க்கவில்லை. நீ யார்? எல்லா சக்திகளும் உள்ளவன், எல்லா ஆற்றல்களும் உள்ளவள். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. You can do anything and everything. You can do anything and everything. எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள்ளே இருக்கின்றன, எல்லா வலிமையும் உங்களுக்குள்ளே இருக்கின்றன, எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்கின்றன. நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். You can do anything and everything. How? Because all power is within you. எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த வாசகத்தை பாருங்கள். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அடுத்தது தான் அழகு. டு நாட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். டு நாட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். ஒரு நாளும் பலவீனமானவன் நான், பலவீனமானவள் நான் என்று மட்டும் நினைந்து தயங்கி தளர்ந்து விடாதே. All power is within you. You can do anything. You can do everything. Stand up and express your divinity என்பார் விவேகானந்தர். எனவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்வில் கல்லாய் மரமாய் இருப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு புதிய புதிய கற்பனை உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்க வேண்டும். படைப்பாற்றல் பெருக வேண்டும். கற்பனையும் படைப்பாற்றலும் பெருக வேண்டும் என்றால் உங்கள் தாய்மொழியை நீங்கள் ஒரு நாளும் புறக்கணிக்காமல் தமிழில் பேச பழகுங்கள். தமிழை பேசுங்கள். கல்வியில் 2 கல்வி இருக்கிறது. இப்பொழுது பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், 2 விதமான கல்வி இருக்கிறது. நீங்கள் கொடுக்க விரும்புகிற கல்வி எது தெரியுமா? வயிற்று கல்வி. நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிற கல்வி எது தெரியுமா? வாழ்க்கை கல்வி. வயிற்று கல்வி வேறு, வாழ்க்கை கல்வி வேறு. வயிற்று கல்வி எது? எதை படித்தால், எதில் அதிக மதிப்பெண்களை பெற்றால், எந்த பட்டத்தை நான் அடைந்தால் எனக்கு பெரிய வேலை கிடைக்கும், எந்த வேலை கிடைத்தால் மிக அதிகமாக நான் சம்பாதிக்கலாம், எதில் அதிகமாக சம்பாதித்தால் என்னென்ன சுகங்களில் நான் ஈடுபடலாம் என்று மட்டுமே நினைக்கிற, சோற்றை பற்றி மட்டுமே கவலைப்படுகிற கல்விதான் வயிற்று கல்வி, சோற்றுக்கான கல்வி. அதை நான் குறை சொல்லவில்லை. அந்த சோற்றுக்கான கல்விக்காக நீங்கள் ஆங்கிலம் படியுங்கள், பிரெஞ்சு படியுங்கள், ஜெர்மன் படியுங்கள், இந்தி படியுங்கள், சமஸ்கிருதம் படியுங்கள், எத்தனை மொழிகளையும் படியுங்கள். ஆனால்
எது வாழ்வு என்பதை உங்களுக்கு புலப்படுத்துவதற்கு, எது சரி எது தவறு என்று தெளிவாக உங்களுக்கு உணர்த்துவதற்கு, எந்த பாதையில் நடந்தால் நீங்கள் உயர்வை அடையலாம், எந்த பாதையில் வழி தவறினால் நீங்கள் தாழ்ந்து போகலாம் என்று விளக்குவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம் மூதாதையர்கள் சிந்தித்து சிந்தித்து வழங்கி இருக்கிற அந்த தமிழை நீங்கள் படிப்பதன் மூலம்தான் வாழ்க்கை கல்வியை பெறுவீர்கள், பண்பாட்டு கல்வியை பெறுவீர்கள். கொஞ்சம் யோசியுங்கள். நான் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவன். 5ஆம் வகுப்பு வரை இது போன்ற ஒரு பெரிய திண்ணையில் ஒரே ஒரு ஆசிரியர் உட்கார வைத்து படிக்க வைத்தார். அங்கேதான் என் பெற்றோர் என்னை சேர்த்தார்கள். அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். முதலில் அந்த ஆசிரியர் என்ன செய்தார் தெரியுமா? முதல் வகுப்பிலிருந்து ஆங்கிலம் அல்பபெட்ஸை கற்றுக் கொடுத்தவர் அவர். அப்பொழுது நான் படித்த காலத்தில் ஏ பி சி டி என்று படிப்பதற்கே 6ஆம் வகுப்புக்கு வர வேண்டும். 6ஆம் வகுப்புக்கு வந்தால்தான் ஏ பி சி டியே படிக்க முடியும். ஆனால் நான் படித்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் முதல் வகுப்பிலேயே ஆங்கிலமும் கற்றுக் கொடுத்தார், தமிழை கற்றுக் கொடுத்தார். 247 எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினார். 247 எழுத்துக்களை அறிமுகப்படுத்திய பிறகு உடனே அவர் ஆத்திச்சூடி கற்றுக் கொடுப்பார். இதில் உங்களில் எத்தனை பேருக்கு ஆத்திச்சூடி தெரியும்? ஔவையினுடைய ஆத்திச்சூடியை கற்றுக் கொடுப்பார். அந்த ஆத்திச்சூடியின் மூலம் ஆசிரியர் எனக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்? தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எப்பொழுது கற்றுக் கொடுக்கிறார்? என் 5 வயதில். எழுதப்படாத பலகையாக என் இருதயம் இருக்கிற பொழுது அந்த இருதயத்தில் இந்த ஆசிரியர் எழுதுகிறார், தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதனால்தான் இந்த தாயையும் தந்தையையும் நான் தெய்வமாக போற்றுகிறேன். இதுவே நீங்கள் பள்ளியில் ஆங்கில பள்ளிக்கு செல்கிறீர்கள், உங்களுக்கு ரைம் சொல்லிக் கொடுப்பார்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ரைம்ஸ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் படிக்கிறீர்களே, அதன் மூலம் எந்த மாறல், எந்த ஒழுக்கம், எந்த அறம் உங்களால் அறியப்படுகிறது? யோசித்து சொல்லுங்கள். மழை எப்பொழுது வரும் என்று தவம் இருக்கிற பூமி இது. இங்கே பிள்ளைகளை உட்கார வைத்து ரெயின் ரெயின் கோ அவே, ரெயின் ரெயின் கோ அவே, போய் வா மழையே என்று வழி அனுப்புகிறோம்னா. ஆனால் நான் ஆங்கிலத்திற்கு எதிரி அல்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், ஜெர்மானியத்தின் மிகப்பெரிய தத்துவ ஞானி, மிகப்பெரிய படைப்பாளி கதே. கதேவை நான் எப்படி அறிந்து கொண்டேன்? ஜெர்மனி படித்தா. பிரெஞ்சில் மிக அற்புதமான நவீனம், மிக அற்புதமான படைப்பு லே மிசரபிள்ஸ். அதை எழுதியவன் விக்டர் யூகோ. இதை நான் பிரெஞ்சு படித்து அறிந்து கொண்டேனா? எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் படித்து அறிந்து கொள்கிறேன். உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் உள்ள அத்தனை சிறந்த படைப்புகளையும் சிறந்த கருத்துக்களையும் ஆங்கிலத்தை மட்டும் நீங்கள் படித்து விட்டால் போதும், அனைத்தையும் நீங்கள் படித்து விடலாம். எனவே நீங்கள் ஆங்கிலம் படியுங்கள். அதற்காக தாய்மொழியை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து கொஞ்சம் பள்ளிக்கு உள்ளேயும் சரி பள்ளிக்கு வெளியேயும் சரி, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது தமிழில் பேசுங்கள். தமிழில். டுமாரோ ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணுவோமா? இப்படி பேசினால் தமிழ் வாழுமா? டுமாரோ ஈவினிங் 5 o'clock மீட்டு, எல்லாம் ஆங்கில சொற்கள் பண்ணுவோமா? இன்றைக்கு எல்லா கல்லூரி பிள்ளைகளும் இப்படித்தானே பேசுகிறார்கள். ஒரே ஒரு வாக்கியத்தை ஒரு ஆங்கில சொல் இல்லாமல் முழுமையாக தமிழ் பேச நம்மால் முடியவில்லை என்றால் காலநடையில் தமிழ் காணாமலே போய்விடும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உலகம் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நீங்களே தீர்மானியுங்கள். உங்கள் பெற்றோரை தீர்மானிக்க விடாதீர்கள், நீங்கள் தீர்மானியுங்கள். நான் அதனால்தான் உங்களுக்கு மோசஸ் 10 கட்டளைகளை வழங்கியதைப் போல இங்கே நான் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக நான் 10 கட்டளைகள் அல்ல 10 பரிந்துரைகளை உருவாக்கினேன். இவற்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்கிற இந்த 10 பரிந்துரைகள், these are all only suggestions. I don't command you, I just suggest you. 10 பரிந்துரைகள். முதலில் be yourself. be yourself. நீயாக இரு. அடுத்தவரை பார்த்து ஒப்பீடு செய்யாதே. நீயாக இரு. ஒப்பீடு செய்கிற உள்ளம் உனக்கு வந்துவிட்டால் உயர்வே கிடையாது. அதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். காகம் கருப்பாக இருக்கிறது என்பதற்காக ரொம்ப கவலைப்பட்டது. யாரும் நம்மை மதிப்பதில்லையே இந்த கருப்பு நிறம் இருப்பதனால் என்று காகம் கவலைப்பட்டது. நாரையை பார்க்கிற பொழுதெல்லாம் காகத்திற்கு பொறாமை. எவ்வளவு வெள்ளை வெளியேறு என்று நாரை இருக்கிறது. இந்த நாரையை போல் இறைவன் என்னை படைக்காமல் கருப்பு காக்கையாக படைத்து விட்டானே என்று கடவுள் மீதே அது கோபம் கொள்கிறது. ஒரு நாள் அந்த நாரையின் பக்கத்திலே போய், நாரையே, உனக்கு மட்டும் கடவுள் ஆசீர்வாதத்தை வழங்கி இருக்கிறானே, என்ன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காதது எனக்கு கிடைத்தது என்று நாரை கேட்டது. என் உடலை பார், கருப்பாக கிடக்கிறேன், யாரும் மதிப்பதில்லை. ஆனால் ஒரு கரும்புள்ளி கூட இல்லாமல் உடல் முழுவதும் வெள்ளை வெளேர் என்று வெண்மேகமே கீழே இறங்கி வந்தது போல் இருக்கிறாயே. உடனே நாரை சொன்னது, கருப்பாக இருப்பது உன் கவலை என்றால் வெறும் வெள்ளையாக இருப்பது என் கவலை என்றது. வெள்ளையாக இருப்பதில் உனக்கு என்ன கவலை? என்ன ஒரே வெள்ளை? கிளியை பார், கிளியை பார், 2 நிறங்களில் எவ்வளவு அழகாக காட்சி தருகிறது. கிளியை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் பொறாமைப்படுகிறேன் என்று. உடனே இந்த காகம் கிளியிடம் போனது. கிளியே, நாரையே பொறாமைப்படுகிற அளவுக்கு அழகான தோற்றம் உள்ள கிளியே, ஆண்டவனால் நீ அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். கிளி சொன்னது, என்ன பெரிய தோற்றத்தை பார்த்து விட்டாய், மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வண்ணங்களை மட்டும்தான் உடல் முழுவதும் இந்த இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறான். மயிலை பார், எத்தனை நிறங்கள், அது தோகையை விரித்தால் எவ்வளவு அழகு. அந்த மயிலை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் பொறாமையில் எரிந்து கரிந்து விடுகிறேன் என்றது. ஆஹா, மயிலல்லவா உலகத்தில் ஆண்டவனால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவி என்று கருதி மயிலை தேடியது. மயிலை தேடி சென்ற காகம் ஒரு ஜூவுக்குள்ளே, ஒரு கூண்டுக்குள் அடைபட்டிருக்கிற மயிலை போய் பார்த்தது. அந்த மயிலுக்கு முன்னாலே போய், மயிலே மயிலே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், ஆனால் நான் இப்படி கருப்பாக இருக்கிறேனே என்றது. மயில் சொன்னது, கருப்பாக இருப்பதற்காக நீ மகிழ்ச்சி அடைய. ஏன் தெரியுமா? இந்த அழகுதான் என்னை கூண்டுக்குள்ளே சிறை வைத்து விட்டது. நீ கருப்பாக இருப்பதனால் சுதந்திரமாக நீ வானம் முழுவதும் சுற்றி வருகிறாய். வேண்டிய இடத்தில் இறங்குகிறாய், வேண்டிய இடத்தில் அமர்கிறாய், வேண்டியதை உண்கிறாய். என்னை பார், இங்கே சிறைப்பட்டிருக்கிறேன். ஒப்பீடு செய்தல் தகாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. இது பல பேர் சொன்னதுதான். அமெரிக்காவிலே வகுப்பறையில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மாணவராக இருக்கிற பொழுது அங்கே ஒரு CEO வருகிறார், கல்வி அதிகாரி. ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து கேட்கிறார், உன்னுடைய வருங்கால கனவு என்ன? உடனே ஒருவன் சொன்னான், அமெரிக்க விடுதலை போரை முன்னின்று நடத்தி வெற்றியை தேடி தந்த ஜார்ஜ் வாஷிங்டனாக வேண்டும் நான். இன்னொரு பையனை கேட்டார், அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை எழுதுவதில் தன் அறிவு முழுவதையும் வெளிப்படுத்திய ஜெஃபர்சனாக வேண்டும் நான். இன்னொருவனை கேட்டார், அமெரிக்காவையே உலகத்திற்கு கண்டெடுத்து கொடுத்த கொலம்பஸ் ஆக வேண்டும் நான் என்றான். எடிசனை பார்த்தார்கள், தாமஸ் ஆல்வா எடிசனை. நீ என்ன ஆக வேண்டும்? நான் எடிசனாகவே இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். எடிசனாகவே எல்லா புகழையும் அடைய வேண்டும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், பி யுவர் செல்ஃப். நான் ஒவ்வொன்றையும் விளக்குவது என்று எடுத்தால் நேரம் அதிகமாகிவிடும். அதனால் படித்து விட்டு போகிறேன். இந்த 10 பரிந்துரைகளை உங்களிடம் சொல்கிறேன். முடியுமானால் ஆசிரியர்களோடு நீங்கள் சேர்ந்து இதை பற்றி யோசியுங்கள். யுனெஸ்கோ நிறுவனம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் திறனை வளர்ப்பதற்கு 10 அளவுகோல் வைத்திருக்கிறார். அந்த 10 அளவுகோலில் முதலில் என்ன தெரியுமா? செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். கல்வியின் நோக்கம் என்று விவேகானந்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 1 தன்னை அறிதல்,
இன்னொன்று தன்னை வெளிப்படுத்துதல். நான் யார் என்று முதலில் எனக்கு தெரிய வேண்டும். என் வலிமை என்ன என்று முதலில் எனக்கு புரிய வேண்டும். அதை இந்த உலகத்திற்கு நான் சரியாக வெளிப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் நீங்கள் பெற வந்திருக்கிற கல்வி, வெறும் மதிப்பெண்ணுக்காக அல்ல. எனவே செல்ஃப் ரியலைசேஷன், நான் யார், அதற்கான பரிசோதனை நடக்க வேண்டும். அது இரண்டாவது. மூன்றாவது, ஐடென்டிஃபை யுவர் நீட்ஸ். உங்களுக்கு உள்ளே நீங்கள் சென்று ஆத்ம சோதனை நடத்தினால்தான் உங்கள் தேவை என்ன என்று உங்களுக்கே தெரியும். எது உங்கள் தேவை என்று முதலில் இனம் காணுங்கள். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இன்று முதல் புறப்படுங்கள். நான்காவது, செலிப்ரேட் யுவர் பிளெஸிங்ஸ். வெறும் சாபங்களாலேயே உருவாக்கப்பட்ட பிறவி என்று ஒன்றுமே இந்த மண்ணில் கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவன் வழங்கியிருக்கிறார். என்னால் மிகச்சிறப்பாக பேனா பிடித்து எழுத முடியும். என்னால் மிகச்சிறப்பாக உலகம் முழுவதும் வலம் வந்து தமிழரிடையே அற்புதமாக உரை நிகழ்த்த முடியும். இது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல், எனக்கான வரம் இது. இதை மறந்துவிட்டு நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரியும் இயேசுதாஸ் மாதிரியும் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் படுகுழியிலே தான் விழுந்திருப்பேன். எது எனக்கான வரம், அதை நான் முதலில் காண வேண்டும், அதை நான் கொண்டாட வேண்டும். செலிப்ரேட் யுவர் பிளெஸிங்ஸ். நான்காவது, செலிப்ரேட் யுவர் பிளெஸிங்ஸ். ஐந்தாவது, அக்செப்ட் கிரிட்டிசிசம். உங்களை ஒருவர் விமர்சித்தால் விமர்சன பள்ளத்தில் உடனே விழுந்து விடாதீர்கள். அவன் விமர்சித்ததில் என்ன குறை இருக்கிறது என்று கண்டெடுங்கள். அந்த குறையை களைந்து அதிலே இருந்து வெளியே வருவதற்கு முயன்று பாருங்கள். எனவே அக்செப்ட் கிரிட்டிசிசம். அடுத்து ஆறாவது, டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். எப்பொழுதும் அடுத்தவரிடம் குறை காணுகிற மனோபாவத்தை முற்றிலுமாக தூக்கி எறிந்து விடுங்கள். யாரிடமும் குறை காணாதீர்கள். குறையை காண்பது என்பது வீட்டுப்புறா வளர்ப்பது மாதிரி. வீட்டுப்புறாவை தூக்கி நீங்கள் வானத்தில் வீசி எறிந்தால் சென்ற புறா எங்கெங்கோ சுற்றிவிட்டு மீண்டும் வீட்டிற்கே வந்து சேரும். நீங்கள் அடுத்தவர்கள் மீது குறைகளை வீசினால் அதே குறைகள் உங்கள் மீது வீசப்படும் என்பதை மறந்து விடார்கள். அதனால் டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். அடுத்து ஏழாவது, காம்ப்ளிமெண்ட் அதர்ஸ். காம்ப்ளிமெண்ட் அதர்ஸ், வாழ்த்த பழகுங்கள். உங்களை விட உங்கள் உடன் பயிலக்கூடிய மாணவன் அல்லது மாணவி 10 மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்றிருந்தால் வாழ்த்து, கங்க்ராச்சுலேஷன், கையை கொடுக்கு, கட்டி தழுவு, உன்னை நான் போற்றுகிறேன், இதைவிட இன்னும் கூடுதலாக நீ படிக்க வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து. எல்லாரையும் வாழ்த்துகிற மனம் மட்டும் நமக்கு வந்து விட்டால் இந்த மனதுக்குள்ளே வெறுப்பு நெருப்புக்கு இடமே கிடையாது. பேதம் கிடையாது, பிளவு கிடையாது, பிணக்கு கிடையாது, பகைமை கிடையாது. உறவுகள் அன்றி வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தையே உறவாக்கி கொள்ளக்கூடியது அனைவரையும் பார்த்து வாழ்த்துவதுதான். எனவே காம்ப்ளிமெண்ட் அதர்ஸ். எட்டாவது, டெவலப் ஹியூமன் ரிலேஷன். மனித உறவுகளை மேம்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த 10 திறன்களை யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுகிற பொழுது முதலில் குழந்தைகளுக்கு எப்படி உரையாடுவது என்று கற்றுக்கொடு. எப்படி உரையாடுவது. இரண்டாவது, மற்றவர்களோடு எப்படி உறவாடுவது. உரையாடுவதன் மூலமும் உறவாடுவதின் மூலமும் தான் சமூக மனிதர்களாக நீங்கள் மாற முடியும். கல்வியின் அடிப்படை நோக்கமே உங்கள் அனைவரையும் சமூக மனிதர்களாக மாற்றுவதுதான். அதனால் டெவலப் ஹியூமன் ரிலேஷன்ஸ். ஒன்பதாவது, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட், நான் இதில் தான் ஆழ்ந்த பிரஜை உள்ளவன். நான் 1 மணி நேரம் என்னால் சும்மா இருக்க முடியாது. என் மனைவியே சொல்வாள், நான் வீட்டிற்குள்ளே இருந்தால் குறைந்தது 10 மணி நேரம் வாசித்துக் கொண்டே இருப்பேன். நான் வாசிப்பதில் ஓய்வதே கிடையாது. கொஞ்ச நேரம் பிலாசபி படித்துக் கொண்டே இருந்தால் எனக்கான ஓய்வு என்பது அந்த பிலாசபி படிப்பதை நிறுத்திவிட்டு கொஞ்ச நேரம் ரிலிஜியஸ் ஓரியன்டாக என்ன இருக்கிறது அதை படிக்க தொடங்குவேன். இப்படி மாறி மாறி படிப்பேன்.
10 மணி நேரத்திற்கு மேல் நான் தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பேன். ஏன் இப்படி படித்து கொண்டே இருக்கிறீர்கள், கொஞ்ச நேரம் இந்த தொலைக்காட்சி பாருங்களேன் என்று என் மனைவி வற்புறுத்தி கொண்டு போய் அமர்த்துவாள். அந்த தொலைக்காட்சி முன்னால் உட்காருகிற 10 நிமிடம் என்னால் முடியாது. ஐயோ, 10 நிமிடம் நம் ஆயுளில் இழந்தால் மீண்டும் பெற முடியாத நேரத்தை இப்பொழுது வீணாக இழந்து கொண்டிருக்கிறோமே. உடனே எழுந்து மறுபடியும் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்வேன். இப்பொழுது இந்த மேடைக்கு நான் வந்தேன், நீங்கள் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தீர்கள். கொஞ்சம் தயவு செய்து யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் யோசியுங்கள், எல்லாரும் யோசியுங்கள். இந்த இடத்திற்கு வருகிற பொழுது உங்களுடைய வயது என்ன? இப்பொழுது உங்கள் வயது என்ன? நொடி நொடியாய் உங்கள் காலம் உங்களிடம் இருந்து கழன்று கொண்டே இருக்கிறது. நொடி நொடியாய் வாழ்வு மயானம் நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைத்திருப்பது அற்ப வாழ்வு. 100 வயது வாழ்ந்தால் ஆஹா எவ்வளவு பெரிய வாழ்வு என்று சொல்கிறோமே, 100 வயது வாழ்ந்தால் என்ன? ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் என்றால் 100 வயது வாழ்ந்தால் 36,500 நாட்கள் தான் மண்ணுக்கு மேலே. பிறகு மண்ணுக்கு உள்ளே தான். மண்ணில் வந்தவன் மண்ணுக்குள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் பைபிள் மொழி. எனவே நொடியாய் நம்மை விட்டு கழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தை தயவு செய்து தவற விடாதீர்கள். வீண் அரட்டையில், வெற்று சொற்களில் உங்கள் வாழ்வை பாழாக்காதீர்கள். டைம் மேனேஜ்மெண்ட். விதைப்பதற்கு ஒரு நேரம், அறுவடைக்கு ஒரு நேரம். நீங்கள் விதைக்கிற நேரத்தில் விதைத்தால்தான் அறுக்கிற நேரத்தில் அறுக்க செல்லலாம். எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். 10வது எல்லாவற்றிலும் மற்ற 9க்கும் அடித்தளம் எது? டிசிப்ளின். ஒழுங்கு. வாழ்வே ஒரு ஒழுங்கு அமைதிக்கு உட்பட வேண்டும். சரிகம பதனி சா என்கிற 7, இந்த 7 சுரங்களை வைத்துக்கொண்டு 1000 ராகங்களை பாடலாம். ஆனால் அந்த ராகங்கள் அனைத்தையும் நாம் கேட்க வேண்டும் என்றால் அந்த சுரங்கள் அனைத்தும் ஒரு ஒழுங்குக்குள் வர வேண்டும். அதுதான் ஹார்மனி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒழுங்கமைதி. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு தவறாமல் நடக்க பழகுங்கள். இந்த 10 பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது குறித்து விரிவாக சிந்தியுங்கள். இதன்படி வாழ பழகுங்கள். வாழ்வே உங்களுக்கு. நண்பர் அண்ணாதுரை உங்களிடம் பேசுகிற பொழுது, இடையில் நெறியாளராக சொல்லுகிற பொழுது ஓஷோ சொன்னதை குறிப்பிட்டார். அவர் பல இடங்களில் என்னுடைய புத்தகங்களில் எவ்வளவு தூரம் அவர் ஆழ்ந்திருக்கிறார், என்னுடைய உரைகள் பலவற்றை எவ்வளவு தூரம் அவர் கேட்டிருக்கிறார் என்பதை அவர் பேசியதன் மூலமாகவே நான் தெளிந்து நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டேன். ஓஷோ சொன்னதைத்தான் அவர் அங்கே சொன்னார். லைஃப் இஸ் a festival. Life is a festival. You celebrate it. வாழ்வே ஒரு உற்சவம். கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.